Hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாடிஃபை டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அடிஷ்னல் ட்ரா டூல்ஸும் பார்த்துருந்தோம். அப்புறம் கொஞ்சம் பேசிக்ஸ் திங்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்கீம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் மறக்காமல் போய் பார்த்துருங்க. அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, AutoCAD டிராஃப்ட் மேலே ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து மவுஸ் யூஸ் பண்ணி மேலே வந்து கமாண்ட் பிக் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கீபோர்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை நோட் பண்ணுவாங்க. கீபோர்டு யூஸ் பண்ணால் தான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இதுதான். மாடிஃபை டூல்ஸில் எப்படி வந்து இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு மாடிஃபை டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடிஃபை டூல்ஸில் ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் கமாண்ட். ஸோ மூவ் கமாண்ட் ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம். ஸோ எம் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸோ சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு நான் எம் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எம் ஃபார் மூவ். ஸோ இப்போ நான் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். அகெயின் கொடுத்தக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் மேலேயே நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். இன்கேஸ் வந்து எனக்கு வந்து வெர்டிகலாக ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை வந்து ஹரிசாண்டலாக ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் மூவ் ஆகணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்த்தோ ஆன் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பி. ஸோ காப்பிக்கு வந்து ஷார்ட்கட் வந்து CO. ஸோ CO கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர். ஸோ இப்போ எப்பயும் போல் ஆப்ஜெக்ட் சென்டர் பாயிண்ட் இல்லை ஆப்ஜெக்டோட எந்த பாயிண்ட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு மல்டிபிள் காப்பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா ரொட்டேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2 சர்க்கிள் நான் என்ன பண்ணுறேன், வெர்டிக்கலாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ஃபுல்லாக 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு RO என்டர். நீங்கள் RO கொடுத்து என்ட்ரு கொடுத்தப்பறம் 3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணலாம். இல்லைனா 3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ரொட்டேட் கமெண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ ரொட்டேட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் பிக் பண்ணும். ஸோ இது சென்டர். நான் வந்து ஒரு பாட்டம் பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ நான் 90 டிகிரியும் கொடுத்தேன். எக்ஸாக்டாக 90 டிகிரியில் போய் நிற்கும். ஸோ டிகிரி கொடுத்தாலும் டிகிரி கொடுத்து மூவ் பண்ண முடியும். இல்லை நம்ம கிளிக் பண்ணி கூட மூவ் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட். ஸோ அடுத்து வந்து ட்ரிம்மு. ஸோ ட்ரிம்முக்கு ஷார்ட்கட் வந்து TR டபுள் என்டர் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே சிங்கிள் என்டர் வரும். ட்ரிம்முக்கும் எக்ஸ்டெண்டுக்கு மட்டும் டபுள் என்டர் வரும். ஸோ டபுள் என்டர் கொடுக்குறேன். டபுள் என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு தேவையில்லாத எக்ஸஸ் போர்ஷன். ஸோ இந்த லைனுக்கு தேவையில்லை எக்ஸஸ் போர்ஷன் இருக்குது அப்படின்னா நான் இந்த லைனை டெலிட் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிக்கலாம். இந்த இதை நான் டெலிட் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இது வரணும். அப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ EX டபுள் என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் கமாண்ட் வரும். ஸோ கிளிக் பண்ணுறேன். இந்த லைன் வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ நான் சர்க்கிள் மட்டும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா TR கொடுத்துட்டு டபுள் என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ட்ரிம் ஆகும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் இங்கே வேணாம், எனக்கு இந்த லைன் வேணாம் இந்த சர்க்கிள் அப்படின்னா இங்கே கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இதை வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், மறுபடி எக்ஸ்டெண்ட் EX கொடுத்துட்டு டபுள் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த லைன் கிளிக் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணுறேன், ட்ரிம். ஸோ TR டபுள் என்ட்ரு கொடுக்குறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ட்ரிம் ஆயிடுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிரர் கமாண்ட். ஸோ மிரருக்கு வந்து ஷார்ட்கட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா MI. ஸோ MI கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் மிரர் பண்ணணும். ஸோ இந்த 3 ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பாயிண்ட் பிக் பண்ணுறேன். ஸோ இதோட சென்ட்ரு பாயிண்ட்டாக நான் எடுத்தேன்னா எனக்கு இதோட சென்ட்ரு பாயிண்ட்லேயே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் டிகிரியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். எனக்கு சோர்ஸ் ஆப்ஜெக்ட்டு வேணும். ஸோ சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வேணும்னாலும் நான் வந்து நோன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இன்னும் மிரர் உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் வந்து எனக்கு எக்ஸாக்டாக இதே மாதிரி இந்த எண்டு வேணும் அப்படின்னா இந்த சர்க்கிள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். MI கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து
மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு எதனால் மிட் பாயிண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி எடுத்தேன் அப்படின்னா வந்து எனக்கு அந்த சர்க்கிள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லை கம்மியாகும். இதே நான் மிட் பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து எனக்கு அந்த இடத்துக்கு வரும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணேன், அதனால் உங்களுக்கு அப்படி காட்டுது. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ சப்ஜெக்ட் நோன்னு தான் கொடுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நோ கொடுங்க, வேணான்னா எஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடுது. இதுக்கு நீங்கள் கேட்கலாம், காப்பியே நான் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு. காப்பி வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகாது, மிரரும் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகாது. ஸோ மிரர் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, இப்போது லைக் வந்து ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட், இப்போ நம்மளோட பின்பம் அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்ஸாக தெரியும்னா நம்ம மிரர் மாதிரி தானே நிற்போம். ஸோ அதே மாதிரி தான் வரும். இப்போ ஒரு போர்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டோட ஒரு போர்ஷன் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட இன்னொரு போர்ஷன் வேணுன்னா நீங்கள் உட்காந்து வரையணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி எக்ஸாக்டாக வரப்போகுது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லட். ஸோ ஃபில்லட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லட்டை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ட்ரிம்மாகவும் யூஸ் பண்ண முடியும், ஃபில்லட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும், ஃபில்லட்டை வந்து ஆர்க் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு லைன் போடுறேன், அகெயின் வந்து குறுக்கு எப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃபில்லட்டோட ஷார்ட்கட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ எஃப் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு இந்த 2 போர்ஷன் தான் வேணும், இந்த வெளியே இருக்க 2 போர்ஷன் வேணாம். ஸோ நீங்கள் என்ன எப்பயுமே என்ன பண்ணுவீங்க, ட்ரிம் யூஸ் பண்ணுவீங்க. நான் ட்ரிம் யூஸ் பண்ணாமையும் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஃபில்லட் இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், ட்ரிம் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே லைன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தள்ளி இருக்குது. ஸோ இந்த லைனை வந்து நான் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன கொடுப்பீங்க, எக்ஸ்டெண்ட் கொடுப்பீங்க. ஸோ நான் ஃபில்லட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஃபில்லட் எஃப் கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஸோ இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லட்டில் வந்து எனக்கு எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும், கர்வாக மாற்றணும். ஸோ ஃபில்லட் யூஸ் பண்ணுவேன். ஸோ எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுத்தக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்னு இருக்கும். இந்த ரேடியஸை கொடுத்துட்டு, ஸோ இப்போ எனக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோ ரேடியஸ்க்கு வந்து எனக்கு வந்து கர்வ் வேணும் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 3ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். கொடுத்தக்கப்புறம் நான் இந்த பாயிண்ட்டையும் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பாருங்கள் கர்வ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ ரொம்ப சிறுசாக இருக்குது. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஸோ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். ஸோ அகெயின் எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு ரேடியஸில் போயிட்டு ஒரு 10ன்னு கொடுக்குறேன். கொடுத்தக்கப்புறம் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ரேடியஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து இல்லை நார்மல் ஃபில்லட் மாதிரி வேணும்னா எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுத்து ரேடியஸை வந்து 0 பண்ணணும். 0 பண்ணால் தான் நீங்கள் அடுத்த தடவை ஃபில்லட் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஜாயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபில்லட் டெக்னிக்கு. ஸோ அடுத்து வந்து என்னென்னா சாம்ஃபர். ஸோ சாம்ஃபருங்கிறது என்னென்னா, ஸோ சாம்ஃபர் கொடுத்துட்டு அதே மாதிரி தான் இதில் டிஸ்டன்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 2 டிஸ்டன்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு சாம்ஃபர் டிஸ்டன்ஸ், செகண்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 25 கொடுக்குறேன். செகண்ட் டிஸ்டன்ஸை நான் 25 கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு ஸோ இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது என்ன மீனிங்னா, எனக்கு இந்த கார்னர் பாயிண்ட், அதாவது 2 மீட் ஆகிற பாயிண்ட்லேருந்து 25 இங்கிட்டு தள்ளி, அதேமாதிரி 2 மீட் ஆகிறது 25 கீழே தள்ளி அந்த இடத்துல ஒரு வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாம்ஃபரோட ஒரு இதை வந்து நான் வந்து ரெக்டாங்கிள்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். ரெக்டாங்கிள் எப்படி ஃபில்லட் பண்ணால், ரெக்டாங்கிள் எப்படி சாம்ஃபர் பண்ணலான்னு. ஸோ அந்த வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் கர்வ்ஸ். ஸோ பிளெண்ட் கர்வ்ஸுங்கிறது வந்து என்னென்னா, நான் வந்து போன வீடியோவில் வந்து அடிஷ்னல் ட்ரா டூல்ஸ் நடத்தியிருப்பேன். அந்த அடிஷ்னல் ட்ரா டூல்ஸில் வந்து என்னென்னா ஸ்ப்ளைனுன்னு ஒரு கமெண்ட் நடத்தியிருப்பேன். ஸோ அந்த ஸ்ப்ளைன் தான் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு வந்து பிளெண்ட் கர்வுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் போட்டுவிட்டேன். அகெயின் இதே மாதிரி வேணும் அப்படின்னா நான் உள்ளே போய் இருக்குன்னு அவசியம் இல்லை, SPLன்னு டைப் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தா எனக்கு அதே கமெண்ட் ரிப்பீட் ஆகும். இல்லை என்டர் கொடுங்க, அதே கமெண்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இது 2 கொடுத்துருக்கேன். இப்போ இது 2 எனக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், பிளெண்ட் கர்வ் எடுத்துகிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டையும்
கீழே பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கமெண்ட் தெரியலை, யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழேயே வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ண அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு வந்து உங்களுக்கு கமாண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன் கவ். ஸோ அடுத்து வந்து சின்னதாக ஒரு இது சொல்கிறேன் டிப்ஸ் மாதிரி. இப்போ வந்து கண்ட்ரோல் பேனல் வந்து, ஸோ கீழே வந்து கமாண்ட் பேனல் இருக்குல்ல, கமாண்ட் பேனல் வந்து உங்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா Ctrl+9 கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்துடும். ஸோ Ctrl+9 கொடுக்குறேன், எனக்கு திரும்பி வந்து கமாண்ட் லைன் வந்துருச்சு. ஸோ இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அது கண்ட்ரோல்ஸ் கீஸ்க்கான எல்லாமே போட்டிருப்பேன், அதையும் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா வீடியோவுமே வந்து நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல். ஸோ ஸ்கேலுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இந்த ஸ்கேல் வந்து நான் வந்து ஒரு பிளான் வந்து பிடிஎஃபாக இம்போர்ட் பண்ணும்போது எப்படி யூஸ் ஆகணும், அது ஒரு மெத்தடு. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஸ்கேல் மட்டும் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேலோட ஷார்ட்கட் வந்து எஸ்சி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு கிளிக் பண்ணி நான் ஸ்கேல் பண்ணுறேன். நான் வேல்யூயும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 கொடுக்குறேன்னா, ஸோ ஸ்கேல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எனக்கு மினிமம் வேல்யூவே பாருங்கள், ஒரு 4 மாதிரி நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். என்ட்ரு கொடுக்கணும், எனக்கு இது வந்து 4க்கு ஸ்கேல் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்கேலை வந்து உங்களுக்கு நான் தெளிவாக வந்து ஒரு பிடிஎஃப் ஒரு பிளான் பிடிஎஃபாக இருக்கும்போது இம்போர்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். அதை நான் எப்படி நான் சொல்லித்தரேன். ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஸ்ட்ரெச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் மாடிஃபை டூல்ஸ்லேயே. ஸோ எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன், எனக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக மாறிடும். எக்ஸ்ப்ளோருங்கிறது வந்து என்ன, இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டாக மாறிடும். ஒரு ரெக்டாங்கிளாக போட்டது வந்து தனித்தனி ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு செலக்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ எனக்கு இது 2 தான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து பிக் பண்ண சொல்லுது. ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரெச் பண்ணுறேன், ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெச்சு. ஸோ அடுத்து வந்து அரே. ஸோ அரேங்கிறது என்ன, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிவில் இன்ஜினியரால் ஸ்டேர் கேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ஸ்டேர் கேஸோட லென்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ லென்த் வச்சுருக்கேன், லென்த் வச்சுட்டு ஒரு 100 நான் கொடுக்குறேன். எல்லாமே எக்ஸாம்பிள் தான். 100 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ என்னென்னா எனக்கு இதே மாதிரி ஒரு 9 ஸ்டேர் கேஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, ஸோ வந்து அரே யூஸ் பண்ணுவேன். ஸோ அரே யூஸ் பண்ணி அரே எழுதுகிறேன். ரெக்டாங்குலர் அரே எடுத்துகிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ 3 ரோ இருக்குது, 3 காலம், 4 காலம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து சிங்கிள் காலம் தான் வேணும். ஸோ மேலே காலம்னு ஆப்ஷனில் 1 கொடுத்துட்றேன். இப்போ ரோ இருக்குல்ல, ஸோ ரோவில் வந்து எனக்கு என்ன வேணும்னா ஒரு 9 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வேணும். ஸோ 9 கொடுத்துறேன். அடுத்து வந்து பிட்வீன் இருக்குல்ல, ஸோ இந்த பிட்வீனில் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பேஸிங், ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கான ஸ்பேஸிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன், ஒரு 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கான ஸ்பேஸிங் வந்து 30. நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் போடும்போது, பிளானில் போடும்போது நான் ஸ்டேர் கேஸோட இது சொல்கிறேன். இல்லை ஸ்டேர் கேஸுன்னு ஒரு தனியாக வீடியோ கூட நான் போடுறேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அரே எப்படி யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்காக நான் இது சொல்கிறேன். ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் அரே. ஸோ அடுத்து வந்து என்ன, போலார் அரே. ஸோ போலார் அரேங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இதே சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு குட்டி சர்க்கிள் மேலே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுறேன். போட்டுட்டு இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல, பெரிய சர்க்கிளை சுற்றி இந்த குட்டி சர்க்கிள் வேணும். லைக் வந்து ஒரு ஆர்பிட்டில் வந்து நிறையா வந்து ஒரு பிளானட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எனக்கு வந்து சுற்றி வரணும் அப்படின்னா வந்து நான் ஒன்று ஒன்றா உட்காந்து ட்ரா பண்ண முடியாது, ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி போலார் அரே கொடுக்குறேன். போலார் அரே கொடுத்துட்டு எனக்கு இந்த ஆர்பிட்டை சுற்றி தானே வரணும். ஸோ அந்த ஆர்பிட்டோட சென்டர் பாயிண்ட் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த ஆர்பிட்டோட சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்களா, அதுவே வந்து ரேண்டமாக வந்து 6 ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 10 வேணும்னா 10 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து 6 போதும் அப்படின்னா 6 கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து என்னென்னா போலார் அரே. இல்லை எனக்கு 2 ரோவாக வேணும் அப்படின்னா 2ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இதை சுற்றி வெளியே வரும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ரோ இதே மாதிரி க்ரியேட் ஆகும்.
ஸோ அடுத்து வந்து என்ன பாத்தரை. ஸோ பாத்தரைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளைனை எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ப்ளைன் எடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சும்மா வந்து ஒரு சர்க்கிள் அப்படியே ரேண்டமாக போட்டு இந்த சர்க்கிளை வந்து எனக்கு இந்த பாத் மேலே ட்ராவல் ஆகிற மாதிரி வேணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பாத்தரே. ஸோ இப்போ பாத் இங்கே கீழே காட்டும், செலக்ட் த பாத் கவுன்னு காட்டும். ஸோ இந்த பாத் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றுக்கான ஸ்பேஸிங் வந்து ஒரு 25 இல்லை 30 அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து குறையும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஸ்பேஸிங் தான் கொடுக்க முடியும். ஸ்பேஸிங் வச்சு தான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஃபைனலாக வந்து மாடிஃபை டூல்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைக் அரே மாதிரி தான். ஆனால் அரேல வந்து நம்ம மொத்தமாக வந்துடும், ஆஃப்செட் வந்து சிங்கிளாக பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வெர்டிகலாக ஒரு லைன் போட்டிருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த லைன் வந்து எனக்கு 40 ஸ்பேஸிங்கில் ஒரு 4 லைன் வேணும். ஸோ அப்போ ஆஃப்செட்டோட ஷார்ட்கட் வந்து என்ன, ஓ. ஸோ ஓ கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ட்ரு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே கை வைக்கணும். எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். ஆஃப்செட் எடுத்தோன்னே இதை கிளிக் பண்ணுவோம், ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ கொடுத்துட்ருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆஃப்செட் கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூ என்ட்ரு பண்ணிட்டு தான் ஆப்ஜெக்ட் டச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ 40 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி ட்ராக். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி ட்ராக். ஸோ உங்களுக்கு இந்த டேரெக்ஷனில் வேணும்னா இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி இந்த சைடு. ஸோ உங்களுக்கு டேரெக்ஷன் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேர் கேஸ்க்கு நீங்கள் ஒன்று ஒன்று கொடுத்தா உங்களுக்கு டைம் அதிகமாகனால தான் நான் என்ன சொன்னேன், அரே வச்சு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் தாங்க மாடிஃபை டூல்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு தடவை சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சில சாம்பிள் வீடியோஸ் வந்து போட்டுப்பேன், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன், சாம்பிள் டயக்ராம் மாதிரி. ஸோ அந்த டயக்ராம்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் லைன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே வந்து இந்த மாடிஃபை டூல்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பிளான் எப்படி போடலாம், பிளானில் விண்டோ, டோரு, டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபார் வாட்சிங்.